வணக்கம். நம்மளோட சேனல்ல விதவிதமான பூக்கள், இலைகளின் அழகு, செடிகள்லாம் நெறைய பார்த்துப்பீங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பழச்செடிய தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் மாரி இருக்குல்ல. ஆனா இது அரை நெல்லிக்காய் கிடையாது. உங்களுக்கு கார்டனிங், குக்கிங், அவேர்னஸ் அந்த மாரி வீடியோலாம் வேணும்னா, இங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இப்ப இந்த பழத்த பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் தோழர்களே. எல்லாருக்கும் ஒரு சிவப்பு கலர் பார்த்தாலே பயந்துருவோம். பொதுவா அந்த சிவப்புனாலே நமக்கு முதல்ல என்ன தோணும்? ரத்தம். நிறைய பேருக்கு ரத்தம் நிறைய வந்தாலே நமக்குள்ள ஒரு படபடப்பு வந்துடும், பயந்துருவோம். ஸோ அந்த சிவப்பு கலர் தான் இன்னைக்கு பல இடத்துல நன்மையை செய்யக்கூடிய விஷயங்கள் அதில் நிறையா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய பழ வகைகள் நம்ம சாப்பிட்ருப்போம். செரி பழம் சாப்பிடாதவங்களே கிடையாது. ஆனால் பெரும்பாலும் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு டூப்ளிகேட் செரி. ஏன் டூப்ளிகேட் செரின்னு சொல்றேன்னா, இந்த கலாக்கா இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கலாக்கால என்ன பண்ணுவாங்கன்னா, சாயம் போட்டு சுகர் சிரப்பில் வச்சு அது ரெட்டிஷ் கலராக மாற்றி உங்களுக்கு செரின்னு விற்பாங்க. ஆனால் ஒரு உண்மையான செரி, ஒரு ட்ரூ செரினா அது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று செரி புளிக்கிற செரி, இன்னொரு செரி பழம் இனிப்பாக இருக்கிற செடி. என்று பின்னாடி இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சின்ன புஷி பிளான்ட் இது ஒரு வைல்டு செரி ட்ரீ. இங்கே பார்க்கக்கூடிய செரி பிளான்ட் ஒரு சின்ன ஸ்மால் ட்ரீ, கிட்டத்தட்ட ஒரு ஷ்ரப் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட என் ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு. ஒரு 15 ஹைட்டில் தான் வளரும், அதுக்கு மேலே பெருசாக வளராது. ஸோ இந்த பிளான்ட் நான் வச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. ஒரு லாஸ்ட் இயர் கொஞ்சம் காய்க்க தொடங்கியிருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய செரி கிட்டத்தட்ட ஒரு அரை நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். இது அரை நெல்லிக்காய் கிடையாது, செரி பழுக்காதது, நல்ல லைட் கிரீன்ல இருக்கு. இதே நீங்க பாத்தீங்கன்னா இந்த செரி நல்லா பழுத்து இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு செரி வைல்டு செரி, இல்ல வெஸ்ட் இந்தியன் செரி அல்லது பார்பதாஸ் செரின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த வைல்டு செரி பயங்கரமா புளிக்கும். புளிப்பு என்றாலே நமக்கு உடனே என்ன வரும்? விட்டமின் சி தான் முக்கியம். ஸோ இந்த இதுல விட்டமின் சி நிறைய இருக்கு. அதனால இந்த செரிக்கு புளிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க இந்த இலையை பார்த்தோன்னே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ நர்சரிக்கு நம்ம போகும்போது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மருதாணி இலையும் செரி இலையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்பேஸை பார்க்கணும். இது டபுள் ஃபோலியேட் லீஃப்னு சொல்லுவாங்க. இலையை பார்க்கும்போது டபுள் ஃபோலியேட், 2 சைடில் இலை இருக்கும். சின்ன வித்தியாசம் எப்படின்னா, மருதாணி இலை கொஞ்சம் எலாங்கேட்டா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். இது ஷைனிங்கா இருக்காது. ஒரு இயற்கை நீதி என்ன, எந்த பழம் பழுத்தாலும் அது பழுத்து முடிச்ச உடனே என்ன ஆயிரும்? அந்த பழம் ஆட்டோமேட்டிக்லி கீழே விழுந்துரும். இதுதான் நம்ம என்ன செய்யறோம்? தாயும் குழந்தையும் பிறக்கும் போது நம்ம தொப்புள் கொடியை நம்மளா அறுக்கிறோம். ஆனா செடிகளுக்கோ மரங்களுக்கோ அது கிடையாது. தானாவே அந்த பழங்கள் கீழே விழுந்துரும். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய பழங்கள் கீழே விழுந்திருக்கு. நான் ஒண்ணுன்னா எடுத்து இல்ல சின்ன ட்ரேல போடுறேன். இது எல்லாமே நல்ல பழம் தான், எந்த பழமும் இல்லை டேமேஜ் ஆகல. கீழே விழுந்ததால கொஞ்சம் சில நேரத்துக்கு மண்ணு ஊட்டியிருக்கோம். பொதுவாக நம்ம காய்கறியோ பழங்களோ வாங்கும்போது இதெல்லாம் சரியில்லை உடனே விவசாய குறை சொல்லிடுவோம். விவசாயி பாவம், அவனுக்கு இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணவே தெரியாது. திடீர்னு என்ன சொல்லுவாங்க? தர்பூசண கலர் ஏற்றிட்டாங்க. விவசாயி ஒரு நாளும் இது போல தப்பு செய்ய மாட்டான். கையில நீங்க பார்ப்பீங்க, ஒரு சில பழங்கள் இருக்கு. சிலர் பறவைகள் கடிச்சிருக்கலாம், இல்ல அணில் கடிச்சிருக்கலாம். இந்த விரல்ல பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு உண்மையான கலர் ரெட் டிஞ்ச். ஸோ அந்த பழத்தை உடைச்சு காட்டும் போது நல்லா ரெட்டிஷா இருக்கு. இந்த பழமும் உள்ள ரெட்டிஷா இருக்கு. ஸோ நமக்கு கழுவிட்டு இந்த பழத்தை ரொம்ப புளிப்பா இருக்கும். ஒரு 2-3 பழங்கள் ஆசைக்காக நம்ம சுவைச்சு சாப்பிடலாம். இந்த செரி கண்ணை வாங்கி வச்ச பிறகு இயற்கையாகவே அதை வளர விட்டேன். எந்தவித ரசாயன உரங்களும் போடவில்லை. ஆனா ஒரு ரசாயன உரம் போடாம இயற்கையா வளர்ந்ததால நமக்கு இந்த மாதிரி நல்ல பழங்களை கொடுத்துருக்கு. சரி, நம்ம வீட்டில் என்ன செய்யலாம்? இது மாதிரி இடம் இருந்தா இது போல அரிய வகை பழங்கள் செடிகளை வளர்த்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளும் வீட்டில் உண்டு சாப்பிடலாம். அடுத்த வீடியோ பதிவில் வர இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எடுத்து சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்தால் எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சந்தேகங்களை நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.